வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு பட்டாணி, பச்சை பட்டாணியில் ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அல்லது ஏதாவது ஒரு பாத்திரம் கூட நீங்கள் வைக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் சிறிதளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வேணும்னா இன்னுமே கூட நீங்கள் ஒரு கரண்டி எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். முதல்ல சோம்பு கொஞ்சம் போட்டுப்போம். சோம்பு பொரிந்த பிறகு வெங்காயம், நான் 2 வெங்காயம், அரை கிலோ பட்டாணிக்கு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியதை நான் சேர்க்குறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, தோல் உரித்து எடுத்த பச்சை பட்டாணி. இது காய்ந்த பட்டாணியில் அவ்வளோ சுவை இருக்காது. அதனால் பச்சை பட்டாணியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இளம் சிவப்பு நிறம் வரும் வரைக்கும் கொஞ்சம் நம்ம இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு இளந்தீயில் வச்சு வதக்குவோம். பொறுமையாக இளந்தீயில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா பொருளும் கருகி போகாது, சுவையும் நல்லா இருக்கும். நமக்கு எரிவாயும் சிக்கனமாக சேமிப்பாகும். அது நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு விரலளவு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்தாச்சு. அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கிப்போம். இந்த பச்சை பட்டாணி தொக்கு நமக்கு பூரி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய புரத சத்து நிறைந்தது பட்டாணி. அதனால் கட்டாயம் நம்ம செய்யணும். தக்காளி ஒரே ஒரு சிறிய தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம், புளிப்பு தன்மை கொடுத்துரும். அதை கைகளால் பிசைஞ்சு போடுங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், தக்காளி போட்டு அதை மூடி போடாமல் அப்படியே வதக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு எரிவாயு தான் வீணாகும், நேரம் வீணாகும். கைகளால் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடினோம்னா அது நல்லா குழஞ்சி வதங்கி வரும். இந்த மாதிரி இப்போது நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ பட்டாணியை நம்ம சேர்த்துப்போம். நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணி இப்போ இதில் நம்ம சேர்த்துட்டு அதற்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டால் போதும், வதங்கணுன்ற அவசியம் இல்லை. மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, மிளகாய் தனியா கலந்த தூள் 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணீர், நான் அந்த மின் அம்மி குடுவை அந்த அலசின நீரையே நான் ஊற்றுறேன். சிறிதளவு நீர் இருந்தால் போதும். பச்சை பட்டாணி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வெந்த பிறகு நம்ம மிளகுத்தூளும் கொஞ்சம் தேங்காய் அரைத்த விழுதும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் தொக்கு நமக்கு ஒரு அடர்த்தியாக வரும். இப்போ மூடி போட்டு மூடி நல்லா வேகட்டும். இதற்கு நம்ம கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும், நம்ம சேர்த்துக்கலாம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இன்னுமே போரலன்னு இன்னுமே கொஞ்சம் சேர்க்குறேன். நான் கரம் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா அந்த மனம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 தேக்கரண்டி சேர்த்தேன், சிறிய தேக்கரண்டியில். இன்னுமே கொஞ்சம் சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் நல்ல ஒரு மணத்தையும் சுவையையும் நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த பட்டாணி வெந்த பிறகு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துப்போம். மிளகுத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக, நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அதனுடைய சுவை குன்றிடும். சும்மா ஒரு கரண்டி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு தேக்கரண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2 தேக்கரண்டி தேங்காயை, துருவின தேங்காயை நல்லா விழுத அரைச்சி பாருங்கள். ரொம்ப கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் அடர்த்தியாக இருந்தால் தான் இந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பட்டாணி குருமா தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழைகளை நம்ம சேர்த்துட்டோம். கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.